ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் பார்த்திங்கன்னா பூரி தக்காளி தொக்கு தான். சிம்பிளாக தக்காளி தொக்கு செய்யலான்னு சொல்லிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டேன். லிட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான மசாலாலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள், கரம் மசாலா தூள், குழம்பு மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி திட்டமாக கொதிக்க வைங்க. ஸோ எல்லாமே வெந்து வந்ததுக்கப்புறம் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி கன்சிஸ்டன்சி ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி. இது வந்து பூரி, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து நைட்டு பூரி தான் போட்டேன், சப்பாத்தியும் போட்டேன். ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பாய்.